நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான சேவையோடு வந்தாரையா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்கும் சிறுசிறுத்த கோமாளி வந்தாரையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. ஒரு ஊரோட எல்லையில ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ள 20 பெண்களுக்கு மேல நிர்வாணமா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த குளிச்சிட்டு இருக்க பெண்கள் பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்து மேல ஒரு சின்ன பையன் ஏறி உட்காந்து கீழே குளிக்கிற பெண்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த குளிக்கிற பெண்களோட சிலைகள் எல்லாம் திருடி மரத்தோட கிளைகள்ல மாட்டி வச்சிருக்கான். அந்த பெண்கள்லாம் கீழே இருந்து சேலை குர்றான்னு கேட்கிறப்ப உங்க 2 கையும் தூக்கி என் பேரை சொன்னாதான் சேலையை தருவேன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கிற புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாங்க கோமாளி, வாங்க ஏமாளி. என்ன முகம் சோகமா இருக்குது? சோகமா இருக்காம என்ன செய்ய சொல்றீங்க? காலையில பேப்பர் பாத்தீங்களா? பேப்பர் பார்க்கலையே. காரணம் என்னன்னா, பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? மத்திய பிரதேசத்துல ஒரு கோயில்ல 5 வயசு சிறுமிய கோயில் பூசாரியும் 2 நபர்களும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. இப்படியா பூசாரிகள் என்ன இப்படியா பண்றாங்க? ஐயா என்னையா அநியாயமா இருக்கு. சுக்கலாம் பரதனம் என்ன பூசாரின்னு சத்தம் கேட்டுச்சு? ஐயா வேற கதை நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், பூசாரின்னு சொல்லல நீங்க. ஆமா அப்படியா? சரி 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 சரி. என்னுடைய ஆத்தாங்கரையில் என்னைக்காக சக்கரை பொங்கல் வச்சிருப்பா, சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த 5 வயசு பிஞ்சு குழந்தையோட பிறப்புறுப்பை சதைச்சு கிழிச்சு கொலை பண்ண அந்த 3 பேர்ல 2 பேர் ஒரு மதம் சார்ந்த அமைப்புல உறுப்பினரா இருந்திருக்கலாம். அப்படி உறுப்பினரா இருக்கிறதால அந்த மத அமைப்புக்கு தன் உறுப்பினர்கள் தண்டனை அனுபவிக்க போறாங்கன்றது உறுத்தலா இருந்திருக்கலாம். அதனால அந்த மத அமைப்போட உறுதுணையோட இன்னைக்கு அந்த உறுப்பினர்கள் உற்சாகமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதில் பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும் விதிவிலக்கல்ல.
காலேஜுக்கு போயிட்டு பத்திரமா வந்துடுடி சீக்கிரமா. சரிம்மா. ஏம்மா அப்படி சொல்கிற? இல்லடி, சென்னை பக்கத்தில் பொண்ணே மாதிரி ஒரு பொண்ணு காலேஜ் போய் வீடு திரும்பும்போது 6 பேர் வந்து அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் கெடுத்து முள்பதிரில் தூக்கி போட்டு போயிட்டாங்கடி. அந்த மாதிரி எதுவும் தப்பு தவறு ஆயிடக்கூடாதுடி. அப்படியா? அதை பற்றி நீ ஒன்றுமே நினைக்க வேணாமா. நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறேம்மா. நீ வீட்டுக்கு போம்மா. சரிப்பா, பத்திரம் பார்த்துட்டு வா. இந்த 18 வயசு இளம் பொண்ணை கதற கதற கற்பழிச்சு கொலை பண்ண அந்த 6 பேர்ல 4 பேர் ஒரு கௌரவமான சாதியில பிறந்திருக்கலாம். அப்படி கௌரவமான சாதியில பிறந்ததால அந்த சாதிக்காக இவங்க பண்ண இந்த கொடூர கொலை கௌரவ கொலையா மாறி இருக்கலாம். அப்படி கௌரவத்துக்காக கொலை பண்ண அந்த கொலையாளிகள் அந்த கௌரவ சாதியால இன்னைக்கு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்.
சங்க அறுத்துருவேன். பாட்டி வீட்டை பூட்டி இருந்துக்க, நான் வேலைக்கு போகிறேன். எதுக்கு வீட்டை பூட்டி இருக்க சொல்கிற? வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? தங்கமாக பித்தாலையாக இருக்குது, 5-6 செம்பு தான் கிடக்கு. அப்படி இல்லை பாட்டி, கேரளாவில் 90 வயசு கிழவி வீட்டில் தனியாக இருக்கும்போது 8 பேரை சேர்ந்து தண்ணியை போட்டு வந்து அந்த கிழவியை கெடுத்து கொண்டு விட்டாங்கடி. அதனால அந்த மாதிரியெல்லாம் ஆகிடக்கூடாது, காலம் கெட்டு போயிருக்கு பாட்டி. கொண்டு விட்டாங்களா? ஆச்ச கிழவிய கூட விட மாட்டேங்கிறாங்களா? அது நீ வேலை பார்த்துட்டு வரும்போது திருப்பி வரும்போது எனக்கு ஒரு மூக்கு பற்றி தப்பி வாங்கிட்டு வந்துருக்குது. சரி பாட்டி. 90 வயசு கிழவின்னு கூட பார்க்காம அந்த கிழவியோட கை கால்களை கட்டி கற்பழிச்சு கொலை பண்ண அந்த 8 பேர்ல 5 பேர் ஒரு மிக பெரும் அரசியல் கட்சி சார்ந்தவங்களா இருக்கலாம். அவங்களுக்காக அந்த அரசியல் கட்சி பல அரசியல் சூழ்ச்சிகளை பண்ணியிருக்கலாம். அதனால அந்த அரசியல் கட்சியோட பின்பலத்தை வச்சு இந்த 8 பேரும் இந்த தப்புல இருந்து தப்பிச்சிருக்கலாம். இதுல பொள்ளாச்சி வழக்கும் விதிவிலக்கல்ல. கட்டவுத்துறா உன் கரை இருக்கிறேன்டா. ஒரு பையன் தன்னோட 16 வயசில் தனக்குள்ள பெருமை இருக்கிறத உணர்றேன். அதை அவங்க வீட்டில் போய் சொன்னான். அதுக்கு அவங்க வீட்டில் அவளை அடிக்கலை, கொள்ளலை, எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலாக ஒன்றே பண்ணாங்க, அவளை நிறையா படிக்க வச்சாங்க. அவளும் நல்லா படித்தாள். நல்லா படித்த அவள் இன்றைக்கி அவளை மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு வர்றாள். ஏய், யாரா சொல்ற? நீ யாரா? அமைதியாரா. அரவி தெரியுமா? அரவி தெரியுமாடா உனக்கு? அரவினா யாரு? ருசா? அவளுக்கு நீ யாரு? நான் யாரா? ஒரு பொண்ணு தன்னோட 19வது வயசில் தனக்குள்ள ஆன்மை இருக்கிறத உணர்ந்தான். அதை அவங்க வீட்டில் போய் சொன்னான். அவங்க வீட்டில் அவன் அடித்து வெளியே அனுப்பிட்டான். வேறு வழியே இல்லாமல் அவன் 2 வருஷம் பிச்சை எடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு நாடகக்குள்ளே போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு ராவண வேஷம் போட்டுதான் அவன் ராவணனாவே அப்படி பெண்ணா மாறின திருநங்கையும் ஆனா மாறின திருநங்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்ணாவே வாழ ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே ராமன் ஒருத்தன் வந்தான். போன வாரம் புதன்கிழமை ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வழக்கமாக ஒரு ட்ரெயினில் வந்து இறங்கின அரவிக்கிட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பைக்குக்கு டோக்கன் போடுற நீ அவளை பார்த்து விசில் அடித்து கூப்பிட்டுருக்க. என்கிட்ட வந்து சொன்னான். நமக்கு இதெல்லாம் சாதாரணம் விட்டுட்டேன். அடுத்த நாள் அவகிட்ட போய் வரியான்னு கூப்பிட்டுருக்கேன். அதையும் என்கிட்ட வந்து அவ சொன்ன. நமக்கு இதெல்லாம் சகஜம்னு நினச்சிட்டேன். அடுத்த நாள் 6 மணிக்கு வர வேண்டிய அரவி 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. என்னை சுற்றி ஒரே இருட்டு, வெளியே ஒரே மழை.
அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. போய் கதவு திறந்து பார்த்தா வந்து நின்னாங்க அருவி. தலைவரி குளத்தோட நின்னா. நீ அவனை என்ன பண்ணுன்னு சொன்னா? என்னடா என்ன கொல்ல போறியா? அரவி, இருக்கா? டிவியில் 3 வயசு பொண்ணு, 18 வயசு இளம் பொண்ணு, 90 வயது மூதாட்டி, இவங்களாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்டாங்கன்னு நினைக்கும் போது அப்படி பண்ணவங்கள நடு ரோட்டில் நிற்க வச்சு அவன் கொஞ்சம் அறுக்கணும்னு தோணும். சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் நான் கேட்பேன், கேட்டுட்டேன், நான் கேட்டுட்டேன். அரவிக்காக நான் கேட்டேன். இங்க தப்பு பண்ற ஒருத்தனும் ஒரு சாதிக்கு பின்னாடியும் மதத்துக்கு பின்னாடியும் அரசியல் கட்சிகளுக்கும் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கீழடியில வாழ்ந்த இல்ல சொல்லக்கூடாதுல்ல, சரி 2600 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில வாழ்ந்த மனிதர்கள் கிட்ட சாதியும் இல்ல, மதமும் இல்ல, எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல.
அவங்க கிட்ட மனிதம் மட்டும்தான் இருந்திருக்கு, மனிதத்துவம் மட்டும்தான் வாழ்ந்திருக்கு. இங்க மனுஷனா இருந்து தீர்ப்பு எழுத வேண்டிய இடத்துல மகாத்மாவா மாறிடுறான், மகாத்மாவா இருந்து வழி நடத்த வேண்டிய இடத்துல கோட்சேவா மாறிடுறான். நீங்க மகத்துவமாவும் வாழ வேண்டாம், மகாத்மாவாவும் வாழ வேண்டாம், மனுஷனா வாழுங்க. மனுஷனா வாழ்ந்தா எங்கேயும் எப்பவும் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கும். விவசாயி விவசாயி. என்னடா முத்து, பாட்டு ரொம்ப பலமா இருக்கு. பத்துலு எங்கடா போற? உன் கிணத்துல தாண்டா குளிக்க போறேன். அப்படியா? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம் புதுசா சொல்ற? விஷயம் என்னன்னா, ஈரோடு பக்கத்தில் வடநாட்டில் இருந்து கட்டட வேலைக்கு வந்த 4 பேர் 4 மாத கன்றுக்குட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கன்றுக்குட்டி போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்து அவங்க 4 பேர்த்தையும் தர்மடி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்கடா. என்னது, ஆடு மாடுக்குமா இந்த வேதனை கொடுக்குறாங்க? இந்த 4 மாச கண்ணுக்குட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த 4 பேர் 2500 ரூபாய் பணத்தை கொடுத்தும் தப்பிச்சிருக்கலாம். இங்க சாதி மதம் இதெல்லாம் விட மிக பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதமா பார்க்கப்படுறது பணம். பணம் இருந்தா குற்றவாளி நிரபராதி ஆகலாம், நிரபராதி குற்றவாளியா மாறலாம்.